சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில உருவாகியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவுல பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல பிரதமர் மோடி சிறப்புரையாற்றி என்டிஏ கூட்டணியில் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய மிக முக்கிய பொதுக்கூட்டம் என்பதால இந்த கூட்டத்துல பாஜக தலைவர்கள், என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே.வாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. இதற்காக பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவு அதிகாரிகள் மற்றும் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம்ங்கிறனால கூட்டணி கட்சி தொண்டர்களுமே இந்த பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்ள இருக்காங்க. குறிப்பா அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் அதிக அளவு இந்த பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்ட மேடைகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் கட்சிகளின் சின்னமும் இடம்பெற்றிருக்கு. பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களுக்கு அடுத்ததா அன்புமணி ராமதாஸின் புகைப்படமுமே இடம்பெற்றிருக்கு. இதன் மூலம் கூட்டணியின் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அடுத்த கட்சியா பாமக பார்க்கப்படுவதா இது உணர்த்தது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னமாக குக்கர் சின்னமுமே இடம்பெற்றிருக்கு. பாஜகவின் மாநில தலைவர்களாக பார்க்கக்கூடிய எல் முருகன், நயனா நாகேந்திரன் ஆகியோர் புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாம அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி.கே.வாசன் ஆகியோர் புகைப்படங்களுக்கு அடுத்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. பாமகவுல ராமதாஸ், அன்புமணி மோதல் உச்சம் தொட்டுள்ள நிலையில இருவரும் கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம்னு பேசிட்டு வராங்க. இது தொடர்பா ராமதாஸ் தேர்தல் ஆணையம் சென்ற நிலையில அன்புமணிக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. இதை எதிர்த்து ராமதாஸ் நீதிமன்றம் சென்றிருக்காரு. இந்த நிலையில என்டிஏ கூட்டணி மேடையில மாம்பழம் சின்னம் பயன்படுத்துவதற்கு ராமதாஸ் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்ட மேடையில மாம்பழம் சின்னம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகார துஷ்பிரயோகம்னு, இது ஒரு அறமற்ற செயலாகும்னு, அனுமதி இல்லாத மாம்பழம் சின்னத்தை மேடையில பயன்படுத்துவதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ராமதாஸ். தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில உள்ள சின்னத்தை மேடையில பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதைத்தான் வன்மையா கண்டிப்பதா ராமதாஸ் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ராமதாஸ் கண்டனம் தெரிவித்தது குறித்து மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துக்கு வந்த அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர், இது பற்றி தேர்தல் ஆணையத்தை தான் கேட்க வேண்டும். மாம்பழம் சின்னத்தை நாங்கள் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கு அப்படின்னு அன்புமணி தரப்புல பதில் சொல்லியிருக்காரு.